ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவாதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சா. சரி, குடும்பத்தையே தூக்கி வண்டியில் போட்டுட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். ரோட்டில் ஒரே டிராஃபிக். அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி எப்படியோ ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டோம். ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் சரி வண்டி எங்கேயோ ஒரு பக்கம் நிறுத்திக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சரி ஃபேமிலி பூரா இறக்கி விட்டலான்னு சொல்லி இறக்கிட்டு இருந்தேன். இறக்கி முடித்ததும் அப்படியே சரி போகலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லிவி தான் போனாங்க. சரி லிவி எப்படியாவது ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உள்ளே ஓவர்டேக் பண்ணி நான் எஸ்ஐ முன்னாடி போயிட்டேன். வாங்க அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பாருங்கள். போகலாமா? சரி போகும்போது லிஃப்ட்டில் போகலாமா ஸ்டெப்பில் போகலாமான்னு யோசனை பண்ணிவிட்டு சரி லிஃப்ட்லேயே போவோம், யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு போனேன். ஆனால் டாக்டர் நீங்களாம் லிஃப்ட்டில் ஏண்டா வர போட ஸ்டெப்புக்கு அப்படின்னு திட்டிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஸ்டெப்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்புக்கே போயிட்டோம். அப்படியே பார்த்தா 3வது மாடி ஃப்ரெண்ட்ஸ். சரி சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. சரி சுற்றி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம். பார்த்தா சுற்றி லிபிக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒரு வழியாக கூட்டிகிட்டு அப்படியே நானும் சுற்றி போய்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. அப்படியே ஒவ்வொருத்தராக ஸ்லோவாக தக்கி முக்கி எப்படியோ போயிட்டோம். அப்போ லிவினால் கொஞ்சம் முடியல. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு மறுபடியும் போகிறாங்க. இப்படியே ஒரு வழியாக போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தா எனக்கு இடுப்பே வலி பிடிச்சிக்கிச்சு. அப்பா, சாதிக்கு பிரசவமாக இல்லை நம்மளுக்கு பிரசவமானே தெரியாத அளவுக்கு இடுப்புலேயே வந்துடுச்சு. சரி ஒரு வழியாக பின்னாடி ஃபேமிலியும் வந்தாங்களாம். சரி அப்படியே ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா போனோம். அப்படியே ஒவ்வொருத்தராக ஸ்டெப்பில் போய்கிட்டே இருந்தோம். பார்த்தா சுவாதி ரொம்ப வலியால் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது என்னம்மான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப முடியல, வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி கசாயம் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டானிக்கு எடுத்து அவங்க அம்மா கொடுக்க போனாங்க. கொடுத்தா கொஞ்சம் வலி கம்மியாகுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி இந்த குடி அதை ஒரே மடக்கா கப்புன்னு கமுத்திட்டு இப்படியே குடித்து முடிச்சிட்டாங்க.